Okay. Hello everyone. I'm Dr. Anita, working as a consultant physician at Divya Clinic, Vellore, and also working as an assistant professor at Government Vellore Medical College and Hospital. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னா உலக நீரிழிவு நோய் தினம். இது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 14th செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த வருஷம் 2024ஓட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங். அப்படின்னா ஒவ்வொரு நீரிழிவு நோயாளிகள், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தீம். நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் நம்ம சுகர் பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட டயபெட்டிஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம இது பாதுகாக்கலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் 25 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலோ இல்லைனா யாருக்கு இந்த சிம்டம்ஸ் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னா என்னென்னா அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக பசிக்கிறது, யூரின் அடிக்கடி வர்றது, ஸோ நம்ம ரீசனே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஸோ ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவாங்க. வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் நார்மல் 70லிருந்து 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் சுகர்ஸ் இருக்கணும் வெறும் வயிற்றில். சாப்பிட்டதுக்கப்புறம் 200க்குள்ளே இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். நம்ம நியர்பை இருக்கிற டாக்டர்ஸை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை ஆரம்பிச்சிருப்பாங்க, வருஷ கணக்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க டெஸ்ட் பண்ணாமல், அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் டெஸ்ட் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை கால் நரம்பு செக் பண்ணிக்கணும், இருதயம் செக் பண்ணிக்கணும், இசிஜி எக்கோ எடுத்து பார்க்கணும், கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கிட்னி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரின் மைக்ரோ ஆல்புமின் எடுத்து பார்க்கணும், கண் நரம்பு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். சரி, டயட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பூமிக்கு அடியில் விளையிற கிழங்குகள் வகைகளை குறைச்சிக்கிட்டு திணை, சாமை, கேழ்வரகு, சிறுதானிய வகைகளை அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோன்னா சுகரோட அளவை நம்ம கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ப்ளஸ் ஒரு சீரான உறக்கம், minimum 7 to 8 hours deep sleep and regular physical activity, minimum 30 minutes of walking. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினா நம்ம சுகரை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அதை விட முக்கியம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். தேங்க்யூ.